வளமுடனம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? நல்ல கிளியரா? கேக்குதம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. மிக்க வாழ்க நன்றி. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அத்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. ஆழமான தவத்தை வழிநடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், அறிமுகப்படுத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாடுவதற்காக உள்ள பத்மினி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்களும் வாழ்த்தலும். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனையின் தலைப்புக்குள்ள போலாம். உண்மையான தொண்டு யாது? வாட் இஸ் த ரியல் சர்வீஸ்? இதுதான் நம்ம இப்போ சிந்திக்க போறோம். உண்மையான தொண்டுனா என்ன? எல்லாரும் ஜென்ரலா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய தொண்டு நிறுவனங்கள் இதாவது இது மட்டும் செய்யறதுக்குன்னே உரியவங்க மட்டும்தான் தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதெல்லாம் ட்ரஸ்டோ, எதெல்லாம் தொண்டு நிறுவனங்களோ, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு சிலருடைய கணிப்பாக இருக்கு. ஆனா தொண்டுனா என்ன அப்படின்றதுக்கு மகரிஷி ஒரு நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. உண்மையான தொண்டு யாது அப்படிங்கிறதுக்கே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. உயிர்கட்கு பசி, வெப்ப தட்பம், காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. இவற்றை தீர்க்க உயிர்கள் எல்லாம் தேவை, சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும். இப்ப இந்த பசி, வெப்ப தட்பம், காமம், உணர்ச்சிகள் இது எல்லாமே பொதுவா இருக்கு. இது எப்படி இந்த உயிர்களுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும். பசி, தாகம், உடல் கழிவு, பொருட்களின் உந்து வேகம், இது எல்லாமே பசி வந்துருது இல்லையா? இப்போ இதுக்கு தேவை, சூழ்நிலை, பழக்கத்தினால எப்படி இருக்கு, சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு சூழ்நிலை, அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள பொதுவான விஷயம் இது. அப்போ அதுக்கு தன்னுடைய முயற்சியினை பயன்படுத்தி அது தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளும். உயிரினங்களும் சரி, மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நடத்திக்கிட்டு போறாங்க. அப்ப உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து, இப்போ மத்த உயிரோட மற்ற மனிதர் பிற உயிரை எந்த உயிரினமாக இருந்தாலும், அது ஓர் உயிராக இருந்தாலும், யாரறிவாக இருந்தாலும், ஈரறிவாக இருந்தாலும், எல்லா உயிரியும் அதனுடைய உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றமாம். இப்ப ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் அவங்க சொன்ன மாதிரி, அந்த ஒரு செடி வாடினா கூட அது துன்பம் நீக்க உதவறதுக்கு நம்ம தண்ணி அப்படிங்கிறத ஊத்தணும். அதுதான் அந்த அன்பும் கருணையும். அப்போ அந்த அளவுல அந்த ஒத்து உதவி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேராற்றல் எனும் பேரறிவு இந்த சிற்றறிவாக மனிதனுக்குள்ளாக இருக்கு. அப்ப இந்த எவ்வளவு பெரிய உயர்ந்த தோற்றம் அப்படிங்கிறத மகரிஷி அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்காங்க. இத நமக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. இப்ப இந்த உண்மையினை உணர்ந்தொழுக உயர் நோன்பாகும். இந்த உண்மைய அதான் ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் அந்தந்த சூழ்நிலை, தேவை, பழக்கம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்தும் உதவியுமாக உணர்ந்து வாழ்வதுதான் உயர் நோன்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த உண்மையான தொண்டு இது கொடுத்துருக்காங்க. இது தொண்டின் துணை அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அகநோக்கு பயிற்சியால் ஆராய்ந்தும் பரம்பொருளே அறிவாயும் உளதென்று அறிந்திடலாம். நமக்காக பயிற்சிகள், நமக்கு தவப்பயிற்சி,
அகத்தாய்வு பயிற்சி, காயகல்பம், உடற்பயிற்சி எல்லாமே குடுத்துருக்காங்க. இப்ப இது அகநோக்கு பயிற்சியே கண்கள மூடி நாம உடற்பயிற்சி செய்றோம். அப்ப உள்ளுக்கே ஓடக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். அது எல்லாமே அகநோக்கு தான். பயிற்சியால் ஆராய்ந்து பரம்பொருளே அறிவாயும், அந்த பரம்பொருள் தான் உள்ள அறிவாக இயங்குது அப்படிங்கிறத நாம உணர முடியும், அறிய முடியும். அறிந்திடலாம். எனினும் நாம் இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி அதை செய்வோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பாடல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மகரிஷி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ துன்பத்தை அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கை சிக்கல்கள், களங்கங்கள், துன்பங்கள், நோயாக, பாவப்பதிவுகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும், சவால்களையும், போராட்டங்களையும் சந்திக்க தான் செய்றோம். அப்ப இதுல நம்ம இனிமையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அப்ப உடலை நலமோட வைத்துக் கொள்ளணும். மனதை தெளிவாக வச்சுக்கணும். மனக்களங்கங்கள் அனைத்தும் தன்முனைப்பின்றிதான் தன்முனைப்பிலிருந்து தான் உண்டாகுது. ஈகோ. இந்த களங்கங்கள் அப்படிங்கிறது தான், தனது அப்படிங்கிற அதிகாரப்பற்று, பொருள் பற்றுல இருந்து தான் வருது. அப்ப இந்த தன்முனைப்புல இருந்து உண்டாகக்கூடிய இந்த மனக்களங்கங்கள் சரியாகணும் அப்படின்னா, பேரியக்க மண்டல விரிவாக அமைந்து இயங்கும் அருட்பேராற்றலால் ஒவ்வொரு தோற்றமும், வளர்ச்சியும், நீடிப்பும், முடிவும் நடைபெறுகின்றன. எல்லாமே சுத்த வெளியில இருந்து தான் வந்திருக்கு. இப்ப துரியாதீத தவம் ஐயா எடுத்தாங்க. அதிலேருந்து வந்ததுதான் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம அந்த தவத்துல உணரும் போது நமக்குள்ள அன்பு விரிய வரும், மனசு விரியும், அன்பு வரும், கருணை பொங்கும். அப்ப சக மனிதர்களும் சரி, சக உயிர்களும் சரி, ஜடப்பொருளா இருந்தாலும் சரி, அப்போ அதன் மீது நமக்கு அன்பும் கருணையும் இயல்பாக வரணும். அப்ப வரல, நமக்கு அந்த பாரபட்சம் வருது, இது வேற, அவங்க வேற, நான் வேற, நீ வேற அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப நமக்கு இன்னும் அகத்தாய்வு பயிற்சியும், ஆராய்ச்சியும் நமக்கு இன்னும் தேவை. தவத்துல நிறைய ஆழ்ந்து போகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெற்றவர்கள், சமுதாயத்தின் எண்ணிறந்த மக்கள் ஆகியோருடைய உழைப்பால் விளைந்த பொருட்களை கொண்டுதான் ஒருவன் வளர்கிறான். நமக்கு இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் சரி, ஒரு உணவுனாலும் சரி, எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ற ஒவ்வொன்னுமே இந்த சமுதாயத்திலிருந்து பெற்றதுதான். கல்வி, தொழில், செல்வாக்கு இவற்றை சமுதாயம் தான் கொடுக்குது. தனி மனிதன் எதை கொண்டு தன்முனைப்பு கொள்வது? அப்ப இதுல எல்லாமே சமுதாயத்துல இருந்து வருது அப்படின்னா, எதுக்காக அவன் ஈகோ அப்படிங்கிறதுல மாட்டிக்கிறான் அப்படின்னு தான் ஒரு கேள்வி குறி வருது. இப்ப இந்த உண்மையினை உணர்ந்தோம் அப்படின்னா, மறவாமல் நினைவு கொள்வதால் தன்முனைப்பு என்ற மயக்க நிலையில் சிக்காமல் மனிதன் தன்னை காத்து கொள்ள முடியும்னு மகரிஷி சொல்றாங்க. தன்முனைப்பு திரை நீங்கினால் அருகுணங்களும் பொறாமை, கடும் சொல், பகைமை இவைகள் எழ இடமில்லை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இந்த மனோநிலையில்தான் மனிதனின் மனம் தூய்மையாக இருக்க முடியும். எப்ப அந்த களங்கங்கள், அகம்பாவம், அகங்காரம், அப்படி ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் அழியுதோ அந்த இடத்துலதான் நமக்கு மனசு விரிவடையும். அப்பதான் தொண்டு செய்யறதுக்கு மனசு வரும். இந்த உண்மை விளக்கம் பெறவும், அந்த விளக்கத்தின் ஒளியில் வாழ்வை சீரமைத்துக் கொண்டு உடல் நலத்துடன், பொருள் வளத்துடனும் சிறப்பாக வாழவும் வழி செய்வது குண்டலினி யோக முறை. மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் 360 டிகிரி ஃபுல்லி கவர்டு பேக்கேஜா இருக்கு. நமக்கு பயிற்சி எந்த விதத்திலையும் ஒரு எண்ணி அளவு கூட பிசகாத ஒரு முழுமையான பயிற்சி முறைதான் மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையுமே. இதுல எதெல்லாம் முக்கியமா இந்த பெருமை வாய்ந்த யோகத்தின் 4 கூறுகள் என்னன்னா, தவம், தற்சோதனை, குண சீரமைப்பு, அறிவின் முழுமை பேறு. இது எல்லாமே செம்மையா பயின்று சிறப்பாக வாழும் போது
எல்லாரும் இந்த செந்நெறியின் பெருமையை நம்மளுடைய வாழ்வின் மூலம் உலகுக்கு நாம உணர்த்தணும்னு மகரிஷி நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. இப்ப எல்லா எல்லா வளங்களும் ஓங்கிய உலகுக்கு உள்ள ஒரு குறைபாடு ஆன்மீக விளக்கம் இல்லாததுதான் காரணம். அப்ப இதனை முழுமை செய்து மனித குலத்துக்கு தொண்டாற்ற நம்மள எல்லாரும் கூப்பிடுறாங்க மகரிஷி அவர்கள். சரி. இது ஒரு கதை மூலமா சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கடமையை செய் உயர்வை அடைவாய். நாம உயரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம் முன்னாடி இருக்கக்கூடிய கடமைகளை செய்யறதுதான். நம்ம முன்னாடி என்ன கடமை இருக்கு? இப்ப நாம வீட்ல இருக்கோம், அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த குடும்பத்துல செய்ய வேண்டிய கடமை, தனக்கு தானே செய்து கொள்ள வேண்டிய உடற்பயிற்சி, நம்மளுடைய மனசுக்குண்டான பயிற்சி, உயிருக்குண்டான பயிற்சி. அடுத்தது நம்ம மனசுக்கு அமைதியா, ஆரோக்கியமா இருக்கோம்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஆற்றல் கண்டிப்பா பெருக ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஆற்றல் பெருக பெருக இது யாருக்காவது குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். அது எப்படி அதுக்கு தான் ஒரு குடும்ப கட்டமைப்பு மகரிஷி வந்து இறை சக்தி ஏற்படுத்தி குடுத்திருக்கு. அப்ப கணவன், அதாவது வாழ்க்கை துணை, பிள்ளைகள், அடுத்தது மாமியார், மாமனார், பெற்றோர், அப்புறம் உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள், நாத்தனார், இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவு முறைகள்ல யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ள எனக்கு முன்னாடி இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன செய்ய முடியும்? என் குழந்தைங்களுக்கு என்ன கடமை ஆற்ற முடியும்? இந்த வகையில தான் நாம அத கவனிக்கிறோம். ஒரு இளம் துறவி காட்டுக்கு சென்றாங்க. அங்க தியானம், வழிபாடு, யோக பயிற்சி எல்லாமே ரொம்ப காலமா ஈடுபட்டிருந்தாங்க. பல ஆண்டுகளாக கடினமா தவம் செஞ்சதுனால, ஒரு நாள் அவர் வந்து அ மரத்துக்கு கீழ உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப அவருடைய தலையில வந்து சில சருகுகள் விழுந்தது. அப்ப அந்த சருகுகள் விழுந்த உடனே தலைய அப்படி நிமிர்ந்து பார்த்தாரு. அந்த மரக்கிளையில ஒரு காக்காவும், கொக்கும் சண்டை போட்டு கொண்டுட்டு இருந்துதாம். அவருக்கு கோபம் வந்துடுச்சாம். உடனே ஆத்திரத்தோட என்ன எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் மீது சருகுகளை உதிர்ப்பீங்க அப்படின்ட்டு அ சொல்றாங்க. ஆக்சுவலா இது விவேகானந்தர் கதையில வரக்கூடிய கதை இது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா அப்படின்ட்டு. அதனுடைய கதை தான். ஆனா இதுல கடமையை பத்தின ஒரு விளக்கம் ரொம்ப அருமையாக கொடுத்திருப்பாங்க. என்ன அந்த சரிகுகளை உதித்த உடனே இந்த மாரி கோவம் வந்து சொன்ன உடனே பறவைகள கோவத்தோட பார்த்தாராம். பார்த்ததுதான் யோகி இல்லையா? அதனால அவரது தலையிலிருந்து ஒரு நெருப்பு மின்னல் போல எழுந்து சென்று அந்த பறவைகளை சாம்பலாக்கிடுச்சாம். அப்ப ஒரு யோகிக்கு இந்த இடத்துல தற்சோதனை பயிற்சி இல்லாதது தான் அந்த கோபம் அப்படிங்கிற அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய களங்கம் மேல எழும்பியிருக்கு. அப்ப மகரிஷி நமக்கு தற்சோதனை பயிற்சி குடுத்ததுனால தான் நாம வந்து எல்லா இடத்துலயும் அன்பும் கருணையுமா இருக்கணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வோட நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு யோகிக்குன்னா கண்டிப்பாக தற்சோதனை அவசியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அவருக்கு ரொம்ப அந்த யோகிக்கு வந்து மகிழ்ச்சி தாழல. பார்வையாலேயே பறவைகளை எரிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் வந்துருச்சா? அப்படின்ற ஒரு தலைக்கணம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல உணவுக்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க. அப்ப அம்மா பிச்சை இடுங்கள் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே உள்ள இருந்து ஒரு குரல் வருது. மகனே கொஞ்சம் இரு அப்படின்ட்டு. இப்ப இத கேட்ட அந்த துறவி தனக்குள் சொல்றாரு. "பேதை பெண்ணே! என்னை காக்க வைப்பதற்கு உனக்கு என்ன தைரியம்? என் சக்தி உனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்படி நினைச்ச உடனே உள்ள இருந்து மகனே உன்னை பற்றி அவ்வளவு பெரிதாக நினைத்துக் கொள்ளாதே. இங்கே இருப்பது காக்கையும் அல்ல, கொக்கும் அல்ல என்று குரல் வந்துதாம். அப்ப துறவிக்கு திகைச்சு நிக்கிறாங்க. எப்படினாலும் அவர் காத்திருக்கத்தான் வேண்டியிருந்தது உணவுக்காக. கடைசியாக அந்த பெண் வெளியில் வந்தாள். துறவி அவளது கால்களில் விழுந்து தாயே நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ சொன்னாங்க
உங்கள போல நான் யோகியோ, ஞானியோ, தவமோ எதுவும் செய்யல. எனக்கு தெரியாது. ஆனா, என்னுடைய அன்றாட கடமைகளை நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். நான் ஒரு சாதாரண பெண் தான். என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்ல. அவருக்கு பணிவிடை செய்துகிட்டு இருந்தேன். அதனால தான் உன்னை காக்க வைக்க வேண்டியதாயிற்று. கடமைகளை வாழ்நாள் முழுதும் மனப்பூர்வமாக செய்து வருகிறேன். இதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நம்மளும் கடமை செய்றோம். இவங்களுக்காக நான் எதுக்கு செய்யணும்? இதுக்கு நாம எதுக்கு செய்யணும்? இவங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டணுமா? இந்த நாய்க்கு நான் சாப்பாடு வைக்கணுமா? அது அதுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் கிளீன் பண்ணணுமா? இப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், கண் முன்னாடி இருக்கக்கூடிய கடமைகள்ல இருந்து நாம எங்கெல்லாம் விலகுறோமோ, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ட்விஸ்ட் பாயிண்ட் மாதிரி நமக்கு அகத்தாய்வு பயிற்சி முன்னாடி வந்து நிக்குது. அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன கடமை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் மனசோட மனமுவந்து அன்போட செய்யறதுக்கு முற்படுவேன். அப்ப இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ம், ஞானம். நம்மளுடைய அறிவு வந்து எந்த அளவுக்கு நாம வளர்த்துக்கணும், எந்த அளவுக்கு நம்மளுடைய மனோபாவம் இருக்கணும், அது எரிச்சப்படாம, ஆத்திரப்படாம, அன்போட செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இப்ப திருமணத்திற்கு முன்னாடி பெற்றோருக்கு நாம க அந்த அந்த லேடி சொல்றாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நான் என்னோட அப்பா, அம்மாக்கு என்னுடைய கடமை செஞ்சேன். இப்ப திருமணம் முடிந்து விட்டது. என்னுடைய கணவருக்கு என்னுடைய கடமைகளை செய்து வருகிறேன். நான் செய்யும் யோகம் எல்லாம் இதுதான். என் கடமைகளை செய்து வந்ததாலே என் ஞானக்கண் திறந்து விட்டது. அதன் மூலமாக தான் நான் வந்து உன்னுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு இன்னும் மேலும் உயர்ந்த ஏதாவது அறிந்து கொள்ள விரும்பினால், இந்த நகரத்தில் உள்ள சந்தைக்கு செல். அங்கே ஒரு வியாதனை நீ சந்திப்பாய். ம் அவன்கிட்ட பயனுள்ள பல விஷயங்கள உனக்கு போதிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே துறவி வந்து நகரத்தில் ஒரு வியாதனிடம் போவதா அப்படின்னு நினைக்கிறார். அதாவது கசாப்பு கடைக்காரன். அவங்கிட்ட சொல்ல சொல்றாங்களே அப்படின்ட்டு, சரி இவங்களே இப்படின்னா, அப்ப இவங்க சொல்றாங்கன்னா, அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு அவர் போறாரு. அங்க போனா நல்ல கொழுத்த பருமனான அந்த கசாப்பு கடைக்காரன் கத்திய வச்சு இறைச்சியால வெட்டிக்கிட்டு இருக்கான். விலை பேசுவதும் விற்பதுமா இருந்தான். அடக்கடவுளே! இந்த மனிதனிடமா நாம வந்து உயர்ந்த விஷயத்த கற்க போறோம் அப்படின்ட்டு அசுரன் மாரி இருக்கானே பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. உடனே இதற்கிடையில அவர் அந்த வியாதன் வந்து துறவியை கவனித்துட்டு, "ஓ சுவாமி, அந்த பெண்மணி உங்களை இங்கே அனுப்பினார்களா? சிறிது அமர்ந்திருங்கள். என் வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிறேன்." அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இங்கே என்ன நடக்க போதோ அப்படின்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்திருக்காரு துறவி. ரொம்ப நேரம் ஆச்சு, வேலை முடிஞ்சது. வியாதன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு துறவியிடம் வந்து, "வாருங்கள் வீட்டிற்கு போகலாம்." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு போன உடனே அவருக்கு உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய முதிர்ந்த தன்னுடைய தந்தையும், தாயும் குளிப்பாட்டி, உணவூட்டி, அவர்களில் மனம் மகிழும்படி பல வகையான சேவைகளை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் துறவிகிட்ட வராங்க. பிறகு துறவியிடம் வந்து, "ஐயா, என்னிடம் வந்திருக்கீங்கன்னா, அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும்?" அப்படின்னு கேட்கிறாங்க. துறவி அவனிடம் ஆன்மாவை பற்றியும், கடவுளை பற்றியும் சில கேள்விகள் கேட்டபோது, அவனுக்கு தெரிஞ்ச விளக்கத்த எல்லாம் குடுக்குறாங்க. அப்ப அந்த விளக்கம் வியாத கீதை அப்படின்ற பேர்ல மகாபாரதத்துல இருக்காம். இப்ப வேதாந்தத்தின் மிக உயர்ந்த தத்துவ விளக்கங்களுக்குள் ஒன்றுதான் இந்த கீதை. இப்ப வியாதன் தன்னுடைய விளக்கத்தை முடித்தபோது துறவி திகைத்து விட்டார். அப்போ வியாதனை கேட்டார், நீங்கள் ஏன் வியாதனாக இருக்கீங்க? உங்கள் ஞானத்திற்கு இந்த தொழில் இழிந்ததும் கேவலமானதும் ஆயிற்றே அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட வியாதன் சொல்றாங்க, மகனே, கடமைகளுள் எதுவும் இழிந்ததோ கேவலமானதோ இல்லை. என்னுடைய பிறப்பு கசாப்பு தொழில் செய்யும் இந்த சூழ்நிலையில் என்னை வைத்திருக்கிறது. இளம் வயதில் பரம்பரை தொழிலாக இதனை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு பற்று ஏதும் இல்லை. ஓர் இல்லறத்தானாக என்னுடைய கடமைகளை செய்ய முயற்சிக்கிறேன். என் பெற்றோரை மகிழ்விப்பதற்கான சேவைகள் அனைத்தையும் செய்கிறேன். உங்கள் யோகம் எனக்கு தெரியாது. நான் துறவியாகவில்லை. வீட்டை துறந்து காட்டிற்கு போகவில்லை. என்னிடம் நீங்கள் பார்ப்பவை, கேட்டவை எல்லாம் எனது நிலைக்கு உரிய கடமைகளை பற்றின்றி செய்ததால் கிடைத்ததாகும் அப்படின்னு சொல்றாங்க.
இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, மகரிஷி சொல்லுவாங்க, இது கர்மயோகம். அந்த கர்மயோக நெறிகளை தான் நாம வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழணும். அப்ப இதுதான் உண்மையான தொண்டு அப்படின்றது. அது இனிமையாக பேசுவதும், ஆஹ் நம்ம தன்னலமற்று எதிர்பார்ப்பற்று நம்மளுடைய சேவையை செய்வதும், இதுதான் நமக்கு வாழ்க்கையில நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த மனநிறைவுன்ற ஒரு தலைப்புல ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையுமின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மனவழிவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் நமக்கு கிட்டும். எதிர்பார்த்து அறிவடைந்தே ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு காணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப எதிர்பார்த்தல் இதெல்லாம் இந்த பாட்டுல இருந்தே நமக்கு தெரியுது. நம்ம எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா இயற்கையில நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில நமக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அருள் தொண்டு அப்படிங்கிறது நிறைநிலையை மறந்து 5 புலன்கள் மூலம் நினைவலையாய் இயங்கி மனம் எல்லை கட்டி சிறைப்பட்ட நிலைமை அதே மாயையாச்சு. அதாவது நிறைநிலை அப்படிங்கிறத நாம மறந்ததுனால 5 புலன்களுக்குள்ள மாட்டிக்கிறோம். அப்ப இது நினைவலையா இயங்கி மனம் எல்லை கட்டி இதுக்குள்ள சிறைப்பட்டு இந்த நிலைமையில இருக்கிறதுனால அந்த மயக்க நிலையிலேயே அதுதான் மாயமாச்சுன்றாங்க. அப்ப சிந்தனையில் உயர்ந்து பெற்று அகத்தவத்தால் இறைவனோடு நிறைநிலையில் நிற்க கற்றோம். நமக்கு தவம் கொடுத்ததுனால இந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளால எல்லாரையும் நேசிக்க முடியுது, அன்பு காட்ட முடியுது, உதவி செய்ய முடியுது அப்படின்னா நாம கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நம்பலாம். இந்த இந்த நிறைநிலையில நிற்க கற்றோம்னு மகரிஷி கொடுத்திருக்காங்க. அவங்க நிலையில அது கொடுத்திருக்காங்க. ஆனா நாம கத்துக்கொண்டுதான் இருக்கோம். எல்லையற்ற வீடு உற்றோம். எல்லா அந்த சுத்த வெளி பெருவெளி தான் நமக்கு வந்து எல்லையற்ற வீடுற்றோம்னா அதே அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளேயும் விரிவடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம அன்பும் கருணையுமாக இருப்போம். இப்ப அறிஞர் போற்றும் மறைபொருளே அகத்ததுவாய் விளங்கும் உண்மை மற்றவர்க்கு உணர்த்தி வளம் செய்வோம் வாரி. இப்ப இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாம தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிங்கிறது. சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி இல்லார் கற்றார் என்ற இடிநிலையை மாற்றிடுவோம். வல்லாரும் மாட்டாரும் வள வாழ்வு பெற்றினிதாய் எல்லாரும் பொங்கிடவே யாம் உலர்த்திய பொங்கிடுவோம் அப்படின்னு மகரிஷி. இந்த ஆக்சுவலா இது வந்து பொங்கல் அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. பொங்கிடுவோம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. 14/1/1961 எழுதியிருக்காங்க ஞானக்களஞ்சியம். இதுல நம்மளுடைய மனோபாவம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எந்த மனோபாவத்தில் நாம தொண்டு செய்யறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒருத்தர் வந்து கடை வீதியில போகும்போது ஒரு வண்டியில காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த வண்டிக்காரன் சொல்றான், அந்த போறவங்க வர்றவங்க கிட்ட சொல்லிட்டு போறான், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கறத விட 5 நன்மைகள் என்கிட்ட வாங்குறதுனால கிடைக்கும் அப்படின்ட்டு. அவனுடைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் பாருங்க. உடனே இந்த வாசகம் அவன் சொல்லும் போது அந்த ஒருத்தன் போறான், அவனை ஈர்த்துது. அப்ப என்னது 5 நன்மைகள் அதிகம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க உங்க காய்கறிகளை வாங்கினா 5 நன்மைகள் அதிகம்ன்றீங்களே என்ன அப்படின்னு கேட்கிறான். என்கிட்ட வாங்கினா ஜிஎஸ்டி கிடையாது, ரூபாய் 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் லாபம். சரி, 2வது என்ன நன்மை அப்படின்னா வீடு தேடி நானே வந்துடுறேன். அதனால உங்களுக்கு போக்குவரத்து பெட்ரோல் ஃபேரு டைமு உங்களோட வேலை எல்லாமே மிச்சம். ஸோ நீங்க வீடு தேடி நீங்க சூப்பர் மார்க்கெட்னா நீங்க போய் வாங்கணும். அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுல நமக்கு ப்ராடக்ட் வந்து
ஆன்லைன் ஃபாரினர்ஸ்க்கு தான் போகுது அப்படின்லாம் வேற நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் ப்ராடக்ட் சில பேருக்கு ஒழுங்கா நல்லா இல்ல. அது கரெக்ட்டா நம்ம ஆர்டர் பண்ற மாரி இல்லன்றாங்க. ஒரு சிலது ஓகே. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சொல்லும்போது இந்த கேள்வி வரும் இல்லையா? அதுக்காக சொல்ல வந்தேன். அடுத்தது அ இந்த நீங்க காய்கறி வாங்கும்போது அவங்க கிட்ட இருக்கிறது துணிப்பை. துணிப்பை வச்சிருக்காங்க. துணிப்பை வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு குடுப்போம். இதே நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனா, நீங்க உங்களுக்கு அந்த பேக்குக்கு காஸ்ட் போடுவாங்க. ஒரு பிரைஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க அங்க வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் தான். அவங்க கேட்ட விலைக்கு தான் நீங்க வாங்கி ஆகணும். அவங்க சொன்ன விலைக்கு தான் நீங்க வாங்கி ஆகணும். ஆனா நீங்க இங்க பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதனால வயிற்று பிழைப்புக்காக நாங்க செய்ய வேண்டியிருக்கு. அதனால எங்களுடைய லாபத்த பெருசா நாங்க கருதுறதில்ல. மக்களுக்கு நல்லது போய் சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படிங்கிறான். இப்ப 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காமல் நாங்களே இத விளைய வச்சு குடுக்குறோம். உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்குறோம். ஸோ இது ஆர்கானிக்கா நமக்கு கிடைக்குது. அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நெறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு விளைய வச்சு குடுத்து, அது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடானது அப்படின்னு. இந்த 4 ஐட்டம் அவங்க சொல்றாங்க. சரிப்பா, அது என்னது 5வது நன்மை என்ன அப்படின்னு. இதுல வந்து நீங்க எனக்கு காய்கறி வாங்குனீங்க அப்படின்னா, இது ஒரு சேரிட்டிக்காகவும் நீங்க குடுக்குற மாதிரி ஆகுது. என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவி 2 கிட்னியும் செயலிழந்துட்டா. அவளுக்கு ஆப்பரேஷனுக்கு பணம் தேவையா இருக்கு. ஸோ இந்த பணம் வந்து அ அந்த பணத்துல இருந்து ஒரு பகுதி அவளுடைய ஆப்பரேஷனுக்காக நான் சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நீங்க ஒரு பகுதி சேரிட்டிக்காகவும் பண்றீங்க. அப்ப அவனுடைய தொண்டு உள்ளம், அதாவது இதுதான் நம்மளுடைய கடமைய நாம என்ன செய்றோம் அப்படிங்கிறது, எப்படி செய்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்ன மனோபாவத்தோட செய்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு லைஃப்ல கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம எப்படி செய்றோம், ஏன் செய்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்முகத்தோட செய்யணும், முழுமையா செய்யணும். அது முழு பயன் நமக்கும் வரணும், மத்தவங்களுக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து மத்தவங்களுக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நமக்கும் அந்த புண்ணியம் வந்து சேர்வதாக இருக்கும். இப்ப கொண்டு வந்த பாவத்தின் விளைவாக வரும் துன்பம், சிக்கல்கள், இதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, சுலபமாக தீர்க்க ஏற்கனவே செய்த புண்ணியங்களால் மட்டும் தான் முடியும். அதுக்கு நாம தொண்டு செய்தா மட்டும் தான் முடியும். ஸோ அந்த வகையில நாம வந்து அ எவ்வளவுக்கு எவ்வளோ மத்தவங்களுடைய அ வார்த்தைகளால, வாழ்த்துகளால, பொருளால, பணத்தால, எண்ணத்தால அ எந்த வகையில நாம உறுதுணையாக, ஒத்தும் உதவியுமாக இருக்க முடியுமோ, நம்ம கர்மயோகத்தை பின்பற்றி வாழும்போது கண்டிப்பாக அது அற வாழ்க்கையாகவும் இருக்கும், ஒழுக்கமாகவும் இருக்கும். நம்மளுடைய நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கும். இதுதான் அங்க அயரா விழிப்புணர்வு நமக்கு பயிற்சியில கிடைக்குது. அப்ப அங்க தப்பு செய்யறதுக்கு வழி இல்ல. அப்ப ஆக்கத்துறையில நாம அறிவை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி, உண்மையான தொண்டு நம்மளுடைய கடமையை செய்து வாழ்வது, அது அன்போடு செய்து வாழ்வது என்று நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்றத்திற்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும், மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குறிப்பிடுகிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா.